Hello everyone, I'm Jeffin. So this video is a discussion on the term Dalits and how Dalits are represented and understood in this modern society. So this video will be bilingual, so I'll be talking both in Tamil as well as in English. The objective is to make people understand in simpler words, okay, what exactly is the meaning of the term Dalits and who are Dalits and what is their role in the society. So let me talk about the etymology of this word. So the word Dalit is a vernacular form which means broken or people who are scattered, who are split, who doesn't have a say. Got it? So who are oppressed and marginalized. So இந்தியாவை பொறுத்த வரைக்கும் the word Dalit was popularized very lately. ஓகே, இது வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா ஒரு 1950s அப்புறமா தான் இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, அதுக்கு முன்னால் we often refer to as ஜாதி, அவ்வளோதான். உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி, உயர் ஜாதி, மேல் ஜாதி, கீழ் ஜாதி, இதுதான். ஓகே, ஸோ ஈவன் இஃப் யூ லுக் அட் த வேர்ட் லைக் காஸ்ட், ஓகே, அந்த வார்த்தை கூட இட்ஸ் அ போர்ச்சுகீஸ் வேர்ட் விச் மீன்ஸ் காஸ்தா அப்படிங்கிறது வந்து ஒரு breed ஒரு group ஒரு lineage. ஸோ இந்த colonizers when they came to India, அவங்க வந்து ஒரு வகுப்பு வச்சாங்க. ஓகே, ஸோ இந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து உயர்ந்த ஜாதி மக்கள், இந்த குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ அந்த குரூப் அந்த டிவிஷனுக்காக தான் அவங்க they came up with lot of other terms. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தலித்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து மேக்சிமமாக யூஸ் பண்ணி பாப்புலரைஸ் பண்ணது வந்து டாக்டர் அம்பேத்கர்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து தலித் பேந்தர் மூமெண்ட் இந்த மகாராஷ்டிராவில் நடந்த பல மராத்தி தலித் ரைட்டர்ஸ், ஓகே, அவங்களுடைய முயற்சியில் வந்து we see that the word Dalit is highly popularized and even now people they are very happy to be referred as Dalits rather than being referred to any other terms like Harijans or SC, ST or any other terms. இப்போ மகாத்மா காந்தி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பிலீஃப் சிஸ்டம்ஸில் இருந்தார். ஸோ he came up with a term called Harijans. Harijans அப்படிங்கிறது வந்து சில்ட்ரன் ஆஃப் காட். ஸோ அம்பேத்கருக்கும் காந்திக்கும் நடுவில் நிறைய டிபேட் நடந்தது, அது வேறு விஷயம். ஓகே, ஸோ நீங்கள் டாக்டர் டிஆர் நாகராஜ் அப்படிங்கிற ஒரு ப்ராமினென்ட் எஸ்ஏயிஸ்ட் அவரோட இது படித்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு கருத்து வேறுபாடுகள். ஓகே, how many disagreements between them is very evident in his essays. Okay, the wonderful essay called the self purification and self respect அப்படிங்கிறது படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். So let me talk about the fourfold varna system in this in our country. So புருஷ சூக்தா அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்சர்ல இருந்து தான் வந்து இதுக்கான எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து ஃபீல் பண்றாங்க, இருக்கு அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா we have Brahmins, Kshatriyas, Vaishyas and Shudras. These are the fourfold Varna system that is there in the scripture. So Brahmins அப்படிங்கிறவங்க வந்து என்னன்னா they might be the scholars, okay, or the priests. Okay, அவங்களுக்கு மட்டும்தான் ஒரு சான்ஸ்கிரிட் படிக்கிறதுக்கும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கோயிலில் வந்து அவங்க சேவை செய்வதற்கும் ஒரு லைசன்ஸ் ஆர் சாங்ஷனிங் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு அந்த காலத்தில். அதுக்கு கீழே வந்து we had Kshatriyas, okay, who are known for their courage. They are supposed to defend their country. They are known for their valor. அரசர்களாகட்டும், சோல்ஜர்ஸ், ஓகே, போர் வீரர்கள், இவங்க எல்லாருமே வந்து க்ஷத்ரியாஸ் அந்த இதுக்கு வந்தாங்க. ஸோ அவங்க மேக்சிமமாக வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுடைய வீரத்தை முன்னிறுத்தி ஒரு பிக்சரை வந்து அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க. மூணாவது வகுப்பு வந்து வைஷ்யாஸ். ஸோ தட் இஸ் the people who are into trade, okay, business people, okay, merchants. ஸோ இது வந்து மூணாவது வகுப்பு. நான்காவது வந்து ஷூத்ராஸ். ஓகே, ஷூத்ராஸ் அப்படிங்கிறவங்க வந்து இந்த மூணு காஸ்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, தி above said castes, அவங்களுக்கு வந்து they are supposed to serve them. ஓகே, மோஸ்ட்லி ஃபார்மர்ஸ், பெசன்ஸ், அக்ரிகல்ச்சுரல் லேபரர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து ஷூத்ராஸ்குள்ளே வருவாங்க. ஸோ இப்போ இந்த தலித்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஃபோர்ஃபோல்டு வர்ணா சிஸ்டமுக்குள்ளேயே அவங்க இல்லை. ஓகே, ஸோ அந்த ஹிந்துயிசம்லேயே இந்த ஃபோர்ஃபோல்டு வர்ணா சிஸ்டம்லேயே அவங்க வரமாட்டாங்க. ஸோ
Dalits were the outcasts or the untouchables. Okay, we call them as panchamas அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பிக் பிக்சர்லேயே அவங்க இல்லை. Got it? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஆல்வேஸ் தெர் இஸ் அ ப்ரொஜெக்ஷன் சேயிங் தட் அப்பர் காஸ்ட் வெர்சஸ் லோவர் காஸ்ட் அப்படிம்பாங்க. ஸோ அப்பர் காஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் நாட் தட் ஆல்வேஸ் பிராமின்ஸ் ஆர் அகெயின்ஸ்ட் தி லோவர் காஸ்ட். இட் இஸ் நாட் லைக் தட். ஓகே, இப்போ நல்லா நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா there are lot of subcasts within. ஓகே, ஷூத்ராஸ்குள்ளேயே ஒரு கம்யூனிட்டி இருக்கும், அதுக்குள்ளேயே நிறைய பேர் சண்டை போடுவாங்க. தலிட்ஸுக்குள்ளேயே போட்டிகள் இருக்குது. there are inner conflicts between the subcaste within the Dalit communities. Okay, so எப்பவுமே it is not 1 versus 5 or 2 versus 4. Got it? So it is it happens within a conflict. If you look at say இந்த லிட்ரேச்சர் எல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? say for example பாமா, தமிழ் ரைட்டர் பாமா எழுதின வன்மம் படிச்சு பாருங்க. அதில் எப்படி ஒரு இரு சமுதாயத்துக்கு நடுவில் வந்து how they are the fighting for power. ஓகே, இப்போ நீங்கள் எல்லா கான்ஃப்ளிக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா it is very clear that people wanted exercise power over the other. Okay, that's the only objective behind all this stratification here. Got it? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் தலித் அப்படிங்கிறது வந்து முன்னால் ஃபாலோ பண்ணலை. ஓகே, சரி, பிரிட்டிஷ் காலகட்டத்தில் வந்து தலித்ஸ் அப்படிங்கிற டேர்மே இருக்கல. அது வந்து டிப்ரெஸ்ட் கிளாஸஸ்ன்னு தான் சொன்னாங்க 1935க்கு முன்னால். அதுக்கப்புறமா வந்து we see அம்பேத்கர் ஃபைட்டிங் ஃபார் த ரைட்ஸ் ஆஃப் த தலித்ஸ் பிகாஸ் அம்பேத்கர் வாஸ் ஃப்ரம் மஹர் கம்யூனிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் சொல்லலாம், இந்த காலத்துலேயும் நீங்கள் ஜாதியை பற்றி பேசுகிறீங்களா, நீங்கள் தான் வந்து ஜாதியை பற்றி பேசி பேசி இதை பெருசாக்கி விட்றீங்க, ஜாதிகள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்னும் அவங்களோட மூமெண்ட் வரலன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த காலகட்டத்தில் அப்போ இருந்த மாதிரி ஒரு விசிபிளாக ஓப்பனாக டிஸ்கிரிமினேஷன் நடக்காது. பிகாஸ் தேங்க்ஸ் டு த ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், பிகாஸ் த லாஸ் ஆர் தேர், யூ கேனாட் டூ எனிதிங் அகெயின்ஸ்ட் எனி ஹியூமன் ரைட் வயலேஷன் இஸ் நாட் accepted here. Got it? ஆனால் there we can definitely say or we cannot deny that there is no omnipresence of caste in the society. Caste is everywhere. தெருக்களில் காஸ்ட் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்பாங்க, உங்கள் பேர் என்னன்னு கேட்பாங்க. ஏன்னா நிறைய பேர்த்தோட பேரிலேயே வந்து ஜாதியை கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து அவங்க பின்னால் வந்து ஜாதி பேர்களை சேர்த்திக்குவாங்க. ஸோ வென் யூ சே த நேம் அதர்ஸுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த ஜாதியை யூ பிலாங் டு அ பர்டிகுலர் காஸ்ட். ஓகே, இந்த ஆணவ கொலைகள் பற்றியெல்லாம் பேசணும்னா அது ஒரு பெரிய டிஸ்கஷனாக போயிட்டே இருக்கும். அதுக்கு பின்னால் நிறைய தியரிஸ், நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஏன் ஒரு 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 தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த நபர் ஒரு உயர்ந்த ஜாதி பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது என்பதற்கு பின்னால் பல அரசியல் உண்டு. ஓகே, அதுக்குள்ளே நம்ம போனோம்னா அது இன்னும் இந்த டிஸ்கஷன் போகும். பட் த சேனல் வந்து என்ன ஒரு சிம்பிளாக ஒரு வாட் இஸ் தலித்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக ஐ வில் ஜஸ்ட் ஷேர் மை வெரி சிம்பிள் வேஸ். ஐ வில் ஜஸ்ட் ட்ரை டு therefore you can contribute to such things in the society to make sure that there is equality in the society. So சுதந்திரம் கிடைத்து இவ்வளோ போயிட்டே இருக்கும். ஆனால் unless there is a self purification, unless there is a change within, நான் உள்ள நினைக்கிற வரைக்கும் இங்கே எதுவுமே மாறாது. So therefore we have to understand first of all who are Dalits and how are they represented, how are they understood in the society. So I'll just thank the channel for giving me this opportunity to share my views, and thank you John Gabriel for giving me an opportunity. I hope I have shared an introduction to the word Dalits. There are a lot of things to discuss. If time permits, I can do it maybe in another episode or something. I can be very focused and just focused on that particular area, but this is just an overview of what I have to say to the audience. So thank you very much. I hope you are very clear with the discussions that we had. Thank you so much. Yeah. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் நரேஷ். நான் ஒரு ஃபோக் ஆர்டிஸ்ட்.
வீடியோவோட டாபிக் தலித் ரைட்ஸ். அதை பற்றி தான் ஒரு விஷயம், அதை சம்மந்தப்படுத்தி ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். நம்ம இந்தியாவில் ஒரு இசையை சாதிய அடையாளமாக காட்டினது இங்கே மட்டும்தான். ஒரு இசையை எதிர்த்து பெரிய போராட்டம் நடந்துச்சு அப்படின்னா அதுவும் இந்தியாவில் தான். என்னென்னா நம்மக்கிட்ட இருக்கிற இந்த கேஸ்ட் சிஸ்டம், அதுதான் காரணம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பொதுவான ஒரு பார்வை அப்படின்னு என்னென்னு பார்த்தா, பறை வாசிக்கிறவங்க ஒடுக்கப்பட்டவர்கள், பறை வந்து சாவுக்கு வாசிக்கிற ஒரு கருவி. இதுக்கான விடைகள் அப்படின்னு பார்த்தா, ஏன் பறையை சாவுக்கு இசைக்கிறாங்க அப்படின்னா, தொடக்க காலத்தில் நம்மக்கிட்ட எந்த ஒரு மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸும் இல்லை, உயர்ந்த கருவிகள்லாம் இல்லை ஒருத்தரோட இறப்பை உறுதி செய்கிறதுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பறை அடித்தும் ஒருத்தர் எழலை அப்படின்னா அவங்களோட இறப்பு வந்து உறுதி செய்யப்படுது. ஏன்னா பறைக்கு இருக்கிற வைப்ரேஷன்ஸ், அந்த மாதிரி அந்த இசைக்கே இருக்கிற ஒரு தனித்தன்மை அது. பறை அடித்தும் ஒருத்தர் எந்திரிக்கலை அப்படின்னா அவங்களோட சாவு வந்து உறுதி செய்யப்படுது. இதுக்காக தான் தொடக்க காலத்தில் வந்து பறை வந்து வாசித்தாங்க. இதுதான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு தொடர்பு சாதன கருவி, முதல் தொடர்பு சாதன கருவி பறை தான். ஒருத்தவங்க பக்கத்து ஊரில் இருக்கிறவங்களுக்கு விஷயத்தை தெரிவிக்கிறதுக்கு இந்த பறை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. தவிர இது வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியிலையோ இதை வந்து அடக்கவே கூடாது. இது வந்து ஒரு பொது இசை, இது வந்து விடுதலைக்கான இசை. நன்றி.